ChatGPT கிட்ட ஒரு சிம்பிளா கொஸ்டின் கேட்டேன். அப்போலோ 18 மிஷன் எப்போ மூணுக்கு போச்சு அப்படின்னு. அதுவும் ஆன்சர் கொடுத்துச்சு. ஸோ எந்த டேட்ல போனாங்க அண்ட் எத்தனை பேர் போனாங்க, யார் யார் போனாங்க அப்படின்ற நேம் கூட சொல்லிச்சு. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அப்போலோ 18 மிஷனே நடக்கல. பிளான் பண்ணாங்க, பட் ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணல. பட் ஆனாலும் இது ChatGPT பாத்தீங்கன்னா பொய் சொல்லுது. பட் வெயிட், ChatGPTக்கு பொய் சொல்ல தெரியுமா? ஆர் எல்ஸ் அது என்ன பக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஏஐ ஹாலோசினேஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம ஹாலோசினேஷன்னா என்னது, அது எதுக்காக வருது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மோர் தென் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஐ ஹாலோசினேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா ஏஐக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியாது, ஆனாலும் அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி சொல்லிடும். ஸோ நம்ம எப்படி எக்ஸாம்ல ஆன்சர் தெரியலனாலும் நம்ம தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுட்டு வரோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஏஐயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுது. ஆக்சுவலா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சரை யூஸ் பண்ணி அது ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம கொடுக்குற கொஸ்டினுக்கு அந்த ஏஐக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியலனா அது தெரியாது அப்படின்னு சொல்லாது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது எடுத்துட்டு கொடுக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஏஐ ஹாலோசினேஷன். ஏஐ ஹாலோசினேஷன்னா இன்டென்ஷனலா அது பொய் சொல்லுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அதுதான் இல்ல. சோ ஏஐ ஹாலோசினேஷனா சோ மாடல் பொய் சொல்றது இல்ல, அது ஒரு பக்கும் இல்ல. சோ ஆக்சுவலா இந்த ChatGPT மாடல்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் இது பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா சோ ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் இது ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் ஆயிட்டு வருது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா why ஏஐ ஹாலோசினேஷன். ஹாலோசினேஷன் ஏஐ எதுக்கு பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ இதுக்கு ஆன்சர் பண்ணா சோ நாம எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நம்ம ரீசனிங் பண்ணுவோம், அதாவது யோசிப்போம். ஸோ யோசிச்ச பிறகுதான் அந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சரே நம்ம கொடுப்போம். பட் ஆனா ஏஐ மாடல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, இட் கேன் ப்ரெடிக்ட் த நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்டை மட்டும் தான் அது ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நம்மள மாதிரி ரீசனிங் பண்ண அது ட்ரை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாரிஸ்னு ஈஸியா சொல்றோம். பட் நீங்க வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, ரொம்ப ரேரா வர கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சரே பண்ணாது. இன்ஸ்டெட் அது மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் பத்தினா எடுத்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரீசன் என்னதுன்னா, ஸோ இன்கம்ப்ளீட் டேட்டா. நீங்க ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணும்போது இன்கம்ப்ளீட்டான டேட்டாவை கொடுக்கும்போது அந்த மாடல்னால ஃபுல் டேட்டாவை பத்தினா லேர்ன் பண்ண முடியாது. நீங்க எப்படி ஒரு ஹாஃப் சிலபஸ் மட்டும் கொடுத்துட்டு படிச்சுட்டு நீங்க எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மாடலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு வரும்ல, ஸோ நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் நம்ம தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு வரும்ல, ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மாடலும் நம்ம கிட்ட ஹாலோசினேஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் என்னதுன்னா ப்ராம்ப்ட் ஆம்பிகுட்டி. இது என்னடா அது புது ஆம்பிகுட்டி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஆம்பிகுட்டின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ChatGPT போயிட்டு எக்ஸ்பிளைன் பைத்தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பைத்தான் சொல்லும்போது ரெண்டு பைத்தான் இருக்கு. ஒன்னு ஸ்னேக்ன்ற ஒரு பைத்தான் இருக்கு, ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா எதை போய் சூஸ் பண்ணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுமா ஒரு ஸ்னேக்கை போய் சூஸ் பண்ணுமா? ஸோ இங்க நம்ம பெட்டரா ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ரிசல்ட்டும் பெட்டரா இருக்கும். எல்ஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்கும்போது அது ஸ்னேக்கோட இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும். அது நம்ம ஸ்னேக்கோட இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது அது பாத்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். ஸோ கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நம்ம மாடலை கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா கேட்கணும். அப்பதான் நம்மளுக்கு தெளிவான அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா கான்பிடன்ஸ். ஸோ அந்த ChatGPT மாடல் பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கொடுத்தாலும் இதுதான் கரெக்ட், சோ இது நான் சொல்றதுதான், இதுதான் கரெக்ட், இதுதான் ரொம்ப உண்மை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். சோ அதனால அது கரெக்டான ஆன்சர் கொடுக்கும்போது நம்மளால நம்ப முடியாது, தப்பான ஆன்சர் கொடுக்கும்போது அதனால நம்ப முடியாது. சோ ஏஐக்கு பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் ஸ்கோரே இல்ல. ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். சோ ஏஐ ஹாலோசினேஷனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அசைன்மெண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. சோ உங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் கேக்குறாங்க. சோ அசைன்மெண்ட் கேக்குறாங்க, நீங்க சப்மிட் பண்ணணும். சோ ChatGPT போயிட்டு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்க. சோ ரெஃபரன்ஸே நீங்க கேக்குறீங்க. சோ இந்த ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணணும்னா, சோ இந்த ரெஃபரன்ஸும் அது பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு. பட் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு போய் நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸே இல்ல. இங்க மாடல் பொய் சொல்லிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கேத்த ப்ராபபிள் ஆன்சர் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஏஐ ஹாலோசினேஷன். சோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம வெரிஃபை பண்ணணும். ஒரு கிரவுண்ட் ட்ரூத்தை வெரிஃபை பண்ணாம அந்த மாடலோட ஆன்சரை நம்ம கரெக்ட்னு சொல்லக்கூடாது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு இல்லையா, சோ இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு போய் நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். சோ அந்த பேப்பர் இருக்கா இல்லையா, ஆர் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியுது.
ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ட்ரூத் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு அவாய்ட் ஹாலுசினேஷன். ஸோ இந்த ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் எப்படி தான் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குட் நியூஸ் என்னதுன்னா நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க போய் ChatGPT போய் கேக்குறீங்க, எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க. அது எக்ஸ்பிளைன் ஏ அது வந்து எப்படி பண்ணும், பிஹேவியரா இருக்கணும் பண்ணுமா, ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுமா, டீச்சருக்கு பண்ணுமா, ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பண்ணுமா. ஸோ யாருக்கு ஏத்த மாதிரி அந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ எக்ஸ்பிளைன் ஏஐ ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அது வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு தெளிவான ஆன்சரும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ பெட்டர் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா பெட்டர் அவுட்புட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏஐ ஹாலுசினேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா சோர்ஸ் வந்து கேட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT போயிட்டு நீங்க வந்து ரெஃபரன்ஸ் கேட்கறீங்கன்னா அந்த சோர்ஸ் வந்து நீ எங்க இருந்து எடுத்த அப்படின்னு, ஸோ வெப்சைட் லிங்க்கும் எனக்கு வந்து கொடு அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். ஸோ சோர்சஸும் நம்ம வந்து கேட்கும்போது ஸோ அதனால கிரவுண்ட் ட்ரூத்தை வெரிஃபை பண்ணி அந்த ஆன்சரும் நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னா ஆர் ஃபினான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து எடுக்க போறீங்கன்னா பெட்டர் நீங்க வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நீங்க வெரிஃபை பண்ணாம அந்த ChatGPT கொடுத்தது நீங்க போயிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து தப்பா தான் இருக்கும். ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த கிரவுண்ட் ட்ரூத்தை பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோல நம்ம ஏஐ ஹாலுசினேஷன்னா என்னது, அது எதுக்காக வருது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் ஸோ அதனால ரியல் வேர்ல்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மோர் தென் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் பத்தின கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.